சி ஜோசப் விஜய் எனும் நான் பயங்கர மாசா பயங்கர கிளாஸா சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற மாதிரி நேரு ஸ்டேடியத்துல அவர் சொன்ன உடனே ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அந்த அரங்கம் அதிர அப்படியே பாத்தீங்கன்னா கரகோஷங்களுக்கு நடுவுல விஜய் அவர் வந்து பதவி ஏத்துட்டாரு. சும்மா பயங்கரமா இருந்ததா, அப்படியே ஒரு சினிமா படம் பார்த்த மாதிரி இருந்ததா, எல்லாமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சில விஷயங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கே கையெழுத்து போட்டாரு. அதாவது 3 ஸ்கீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே கையெழுத்து போட்டாரு. அந்த 3மே சூப்பர், நான் இல்லைன்னு நான் சொல்லல. சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தது. மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம், 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம். சோ என்ன பாசிட்டிவா இருந்தது, என்ன நெகட்டிவ் இருந்தது, விஜய் மேல கிரிட்டிசிசம் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் பார்க்க போறோம், டீடைல்டா பார்க்கலாம். விஜயோட பாசிட்டிவையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். சோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? உண்மையிலே சொல்றேன், கடவுள்னு சொல்லிட்டு இந்த ராஜ்மோகன் வந்து விஜய் கை காமிச்சாரு பாருங்க. பா, கடவுள் மீது ஆணையாக அப்படின்ற மாதிரி விஜய் காமிச்சு நான் செதர்ட்டேன். டேய், என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியலையே. நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். விஜயே சொல்றாரு, நான் ஒன்னும் தனிப்பிரிவிலாங்கிறாரு, நானும் உங்கள மாதிரி ஒரு ஆள் தான், உங்கள்ல இருந்து வந்தவன் தான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. இவனுங்க என்னன்னா கடவுள் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கை காமிக்கிறானுங்க. அடடே, என்னடா எங்கேயோ போயிட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்கிறாரு. டோட்டலா பாத்தீங்கன்னா 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. சோ இந்த 9 அமைச்சர்கள் என்னென்ன இலாக்கா அப்படின்றது இப்போ வரைக்கும் கிளியரா தெரியல. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அசம்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இலாக்கா என்னன்னு தெரிஞ்சோன்னு தனியா நான் வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. கூடவே ஜோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தையை நீங்க வந்து உண்மையாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றியும் சொல்லியிருக்காரு. சோ என் கூட இவ்வளவு கஷ்ட காலத்துல என் கூட நின்னவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அன்பை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சிஎம் பதவி ஏற்ற மாதிரி இல்ல, ஒரு மாஸ் மொமெண்டா அவர் பேசுற டைலாக் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ஒரு படத்துல பாக்குற ஒரு சீன் மாதிரியே இருந்தது. இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருந்ததா, இல்ல உங்களுக்கு அப்படிதான் இருந்ததா? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த ஸ்பீச் ஒன்னு கொடுக்குறாரு, ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கொடுப்பாங்களே, அந்த லெட்டரை படிப்பாங்களே. சோ அது பாக்குறது ஃபுல்லா எப்படி இருந்ததுன்னா, ஓகே, ஒரு படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஹீரோ வந்து அப்படி பேசினா எப்படி இருக்கும், அப்படிதான் இருந்தது. மேபி விஜய் அப்படியே ஸ்கிரீன்லயே பார்த்து தோணுச்சு என்னன்னு தெரியல. உங்களோட கருத்தை சொல்லுங்க. எனிவேஸ், நான் சொல்லியிருந்தேன் விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷமே நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் அமல்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு. சோ அது வந்து பயங்கர எதிர்பார்ப்பை எல்லார் மத்தியிலே கிரியேட் பண்ணுச்சு. ஓ, விஜய் வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் உடனே பண்றாரா அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுச்சு. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த ஸ்கீம் அவர் பண்ணாரா அப்படின்றத இதுல பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து 3 ஸ்கீம்ஸ்க்கு வந்து சைன் போட்டிருக்காரு. அதுல 1 500 யூனிட்டுக்குள்ள கரண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது ஆல்ரெடி எலெக்ஷன் டைம்ல சொன்னதுனே, சோ அது வந்து நிறைவேற்றிருக்காரு. இப்பயே கையெழுத்து போட்டாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சிங்க பெண்கள் சிறப்பு படை அப்படின்றத ஒண்ணு வந்து கட்டமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கு வந்து சைன் போட்டிருக்காரு. ஏன்னா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் போதைப் பொருள் தடுப்புக்கு மாவட்ட வாரியா ஒரு பிரிவு வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. இது உண்மையிலே நல்ல விஷயம். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அதுக்குன்னு பாத்தீங்கன்னா தனித்தனி பிரிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வந்து வந்தோடனே முதல்லயே பாத்தீங்கன்னா சைன் போட்டிருக்காரு. உண்மையிலே நல்ல விஷயம். அதுல பேசினதுலயே எல்லாருக்கும் பட்டையா பாத்தீங்கன்னா ஒரு விபூதியை தூக்கி அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார்ல மனுஷன், அந்த 200 யூனிட் வந்து வந்தோடனே என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இது இருந்தது, கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி. அது கொடுத்திருக்காரு, சூப்பரான விஷயம். ஆனா அது கூடிய மனுஷன் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, மகளிர்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பேருந்து இலவச பயணம் நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். இது உண்மையில பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாருங்க. இல்லன்ற மாதிரி உருட்டுற போறீங்க. இதெல்லாம் ஒரு தான் சொன்னது. அடுத்த நிமிஷமே இதை நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த மேட்டரை வந்து சொல்லியிருந்தாரு. சோ அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆரவாரம். நானும் எதிர்பார்த்தேன், கண்டிப்பா வந்தோடனே எதை அமல்படுத்துறாரோ இல்லையோ இது ரெண்டுத்தையும் அமல்படுத்திடுவாருன்னு. ஆனா ஒண்ணுதான் அமல்படுத்திருக்காரு, இன்னொன்னுக்கு வாய் திறக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பட்டைய விபூதி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. உடனே கமெண்ட்ல வந்துடாதீங்க, எங்க அண்ணன் தான் டைம் கேட்டிருக்காருல அப்படின்ற மாதிரி வந்துடாதீங்க. ஆக்சுவலா அவர் டைம் கேட்டிருக்காரு. அவர் டைம் கேட்டு அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பண்றேன் அப்படின்ற
மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மனுஷன் சொன்னது இருக்கு பாருங்க, அதுதான் சம காமெடி. ஏன்னா ஊர் ஃபுல்லா கழுவி ஒரு நாளா எதுக்கு ஊத்திக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, இவ்வளவு கடன் இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு டிவி கே சைடுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து காரி துப்பிட்டு இருந்தானுங்க, கழுவி ஊத்திட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே உங்க அண்ணன் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஜனை வந்து அப்படியே வலிச்சு தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா ஆட்சியும் போகும்போது இப்படிதான் பண்ணிட்டு போவாங்க, காலங்காலமா இவ்வளவு நாளா அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கஜனா வலிச்சு தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அது உள்ள போனாதான் தெரியும் என்ன இருக்கு இல்லன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். சோ நான் உள்ள போனாதான் தெரியும். உள்ள போயிட்டு நான் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உண்மையில இதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதான் சொல்றேன், இந்த வீடியோல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் சொல்ல போறேன். சோ இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா என்னன்னா, விஜய்க்கு இதுக்கு முன்னாடியே 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? 10 லட்சம் கோடியை தாண்டிடுச்சுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? தெரிஞ்சு தானே அந்த ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க? தெரிஞ்சு தானே நான் வந்த உடனே அடுத்த செகண்டே பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? என்ன தளபதி நீங்க? இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தளபதி தானே? தளபதி நீங்க தானே? ஆக்சுவலா நீங்க சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்னதே இப்போ நீங்க நிறைவேற்றலனா கேள்வி வரும் தானே? அதாவது நீங்க வந்து அந்த ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்ப எதுவும் கேள்வி வராது. அடுத்த செகண்டே நான் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஆவலியே, நடக்கலையே, இல்லையே. நீங்க சொன்னதுல ஒண்ணு விட்டு போச்சே, பேருந்து எங்க காணுமே. இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும் போது விஜய் விமர்சிக்கிறாங்க, விஜய் மேல வந்து வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன புரியலனா, இந்த ஸ்கீம் எல்லாம் விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னா ரொம்ப கஷ்டம், தமிழ்நாடு ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு அப்படின்றத ஊரு ஃபுல்லா கத்தி கூவி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் எதை பத்தியும் கண்டுக்காம ஸ்கீமை பாட்டு அனௌன்ஸ் பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ, 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது பாத்தீங்கன்னா 1,000 நகை ஃப்ரீ, குழந்தை பிறந்தா ஒரு 2 கிராம் 1 கிராம்ல மோதிரம் ஃப்ரீ, அதே மாதிரி வேலை இல்லைன்னா 4000 ரூபாய் கொடுக்குறேன், அதே மாதிரி இது மெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் இன்சூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. அவர் போட்ட லிஸ்ட் ஓவராலாக கணக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படுது. அதோட லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வரேன். அவர் போட்ட மொத்த லிஸ்ட் இருக்குல்ல, அது எவ்வளோ வரும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 5 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு தனியாக நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அப்பதான் கிளியரா தெரியும். அந்த அளவு ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ நம்ம எல்லாம் கேட்ட கேள்வி, இதுக்கு காசு எங்க இருந்து வரும் அப்படின்றது அந்த மனுஷன் சொல்லவே இல்லை. அப்போ நம்ம எல்லாம் திருப்பி கேள்வி கேட்கும், ஒரு இடத்துல மட்டும் அதுக்கு பதில் சொன்னாரு. இதுக்கெல்லாம் காசு எங்க வரணும் உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும். அந்த காசு எங்கன்னு தெரியுமா எடுப்பேன்? ஸ்டாலின் சார் நிதின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இவங்க வந்து காசு அடிப்பாங்க. அந்த காசு 30% தான் உங்களுக்கு போயிடும். அந்த காசை வந்து இதுக்கப்புறம் போவாது, நேர்மையா அதை மக்களுக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சார் 30% இல்ல 100% எடுத்து செலவு பண்ணா கூட நீங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமுக்கு வந்து பண்ண முடியாது சார். அதாவது புரியுதா புரியலையான்னு தெரியல. அதாவது 30% வந்து இவ்வளவு நாள் வந்து திமுக வந்து கொள்ளை அடிச்சிட்டு இருந்தது சொன்னாரு. அது உண்மையா கூட இருக்கலாம், ஏன்னா திமுக அதிமுக ரெண்டுமே கொள்ள கும்பல் தான். சோ அது உண்மையா கூட இருக்கலாம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30% வந்து ஸ்டாலின் சார் வந்து அடிச்சிருவாரு, அத ஸ்டாலின் சாரும் அவங்க அமைச்சர்களும் அடிச்சிருவாங்க. சோ அந்த 30% இருந்தாலே இது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா ஒரு டோட்டலா போட்ட லிஸ்ட் இருக்குல்ல, பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி தமிழ்நாடோட வருவாய்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4.5 லட்சம் கோடியில இவர் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதுவே பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கிட்ட போகுது. அதாவது தமிழ்நாடோட வருவாய் 4 கோடி தான், 4.5 லட்சம் கோடி தான். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கிட்ட வந்து ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதை தான் அப்ப கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். அப்ப கேள்வி கேட்கும் போது எவனுமே அது எங்க அண்ணன் வந்து பண்ணுவார், எங்க அண்ணன் வந்து பண்ணுவாருன்னு சொன்னானுங்க. உங்க அண்ணன் வந்த உடனே முதல்ல உருட்டு என்ன தெரியுமா? எனக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகம் எல்லாருக்குமே தெரியும், தான் கண்டிப்பா தமிழ்நாட்டு கஜனா காலியா தான் காலி பண்ணி தான் வச்சுட்டு போவாங்க. எந்த ஆட்சியும் போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல வருவாய் பெருக்கத்தை விட்டுட்டு இது வரைக்கும் போனது இல்லை. எல்லாமே வலிச்சு தொடச்சு நக்கிட்டு தான் போவாங்க. சோ அப்படி வலிச்சு தொடச்சு நக்கிட்டு போறாங்கன்னா நீங்க வரும்போது அது காலியா தான் இருக்கும் தெரிஞ்சு தானே வரணும். அரசியல் கட்சி தலைவர் தானே நீங்க. அப்ப இந்த ஸ்கீம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் தானே நம்ம வந்தோன்னே இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் எந்த தைரியத்துல வந்த உடனே தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு எந்த தைரியத்துல சொன்னீங்க? மக்கள் நீங்க எது வேணா எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னா இப்ப கூட பாருங்களேன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்க அண்ணன் டைம் தானே கேட்கறாருன்னு சொல்லிட்டு அவங்க டீமை வச்சு அவங்களோட அந்த ஏஜென்சி இருக்குல்ல, ரூட் ஏஜென்சி, அதை வச்சு ஒரு நரேட்டிவ் பயங்கரமா செட் பண்ணுவாங்க. சூப்பர், ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் டைம் கேட்டிருக்க, டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. நான் இப்பயும்
சொல்றேன், விஜய்க்கு அகேன்ஸ்டா பேசல. விஜய் வந்து இந்த இலவசங்களை நம்மளுக்கு கொடுக்கவே வேணாம், இலவசங்களே வேணாம், இந்த 200 யூனிட்டும் தர வேணாம், பஸ்ஸும் ஃப்ரீயா விட வேணாம், இந்த மாதிரி இலவசங்களே வேணாம். அதை விட்டுட்டு எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுங்க, இங்க மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது பேசிக்கோ அடிப்படையை ஃப்ரீயா கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க, இந்த சாலை வசதிகளை டெவலப் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சாரம், அதை விட்டுட்டு மாசம் 2500 எதுக்கு இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா கொடுக்குறீங்க? இப்ப காசு இல்லைன்னு சொல்றீங்களே, ஓபன் ஸ்டேட்மெண்டா இப்ப சொன்னீங்களே, இந்த மாதிரி வந்து என்ன இருக்கு எதுன்னு எனக்கு தெரியல, பெரிய நிதி சுமையை வந்து என் தலையில உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பெரிய நிதி சுமையை வந்து பாத்தீங்கன்னா விஜய் நான் தலையில உட்கார வச்சிட்டாங்களா? என்னன்னா விஜயனாக்கு நிதி சுமை இருக்குன்னு தெரியாமையே பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்த மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டீங்க. எப்பேற்பட்ட வரிகளப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே விஜய் வந்து புதுசாக ஆட்சி அமைச்சது உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனியூனாக சொல்லலாம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி அதிமுக திமுக 2 கட்சி இல்லாத ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்றது பெரிய விஷயம். அவர் என்னமோ பண்ணி வந்திருக்காரு, ஆனால் வந்துட்டாரு, சிஎம் ஆயிட்டார். நம்ம எல்லாருக்கும் முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னும் போது அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு புது மாற்றம், கண்டிப்பாக இது ஒரு மாற்றம் தான். அதாவது ஸ்டாலின் சார் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் இருக்காரு அப்படின்னும் போது இது ஒரு மாற்றம் தானே. இவ்வளோதான் மாற்றம், பெரிய மாற்றம் இல்லை. ஸ்டாலின் சார் இருந்த இடத்துல விஜய் சார் இருக்காரு, பெரிய மாற்றம் தான். ஸோ இந்த மாற்றம் வந்து நடந்துருச்சு. அதே மாதிரி விஜய் பேசுறதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயமா நான் எதை ஃபீல் பண்றேன்னா, விஜய் அவங்க அமைச்சரவையிலயோ இல்ல அவங்க எம்எல்ஏக்களோ அவங்க கட்சியில இருக்கவங்களோ தப்பு பண்ணாலும் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா தன்னோட கட்சியில இருக்கவங்கள முதல்ல மிரட்டி வைக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காது, இப்பயே அதை அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம். நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. ஏன்னா விஜய் இதை தான் பண்ணணும். ஒரு சிஎம்மா ஒரு முதல்ல பண்ண வேண்டியது தன்னோட கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எவனும் நம்ம கட்சியில் இருக்க எம்எல்ஏ அமைச்சர்கள் இவங்க தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ அது இப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா முதலமைச்சராக ஒரு நடிகர் வந்தாரு, வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்களை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல், இல்லப்பா அவர் வந்தாரு ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாரு, அது வந்து நல்லா இருந்தது, ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருந்தது, ஒரு புது கவர்மெண்ட் சூப்பரான கவர்மெண்ட்டாக இருந்தது அப்படின்ற ஒரு பேர் வந்து வித்தின் 1 இயர்ல ஒரு வாங்கணும். ஏன்னா இந்த ஆட்சி அடுத்த 5 வருஷம் போறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 1 வருஷம் தாண்டினாலே அது பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் 1 வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுக்கணும். அதுதான் விஜய் அவரோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அவர் அனௌன்ஸ் பண்ண இலவசங்கள் இருக்குல்ல, அது நிறைவேற்றவே முடியாது, அது அவருக்குமே தெரியும். ஸோ மக்களை இதை தான் எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா முதல் நாள்லயே அவர் சொன்னது செய்ய முடியல. முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த இலவசங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்களே அவங்களெல்லாம் ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா இலவச பேருந்து தரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா போங்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அமைச்சர்கள் எல்லாம் பதவி ஏற்றிருக்காங்க. இதுல என்னோட ஃபேவரட் யாருன்னு பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்மோகன், இவங்கலாம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் அமைச்சர்கள். என்னென்ன இலாக்காக்கள் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மாற்றம்னு கேட்டீங்களே, ஒரு சூப்பரான மாற்றம் வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றம் இன்னும் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாடு கொடுக்க போகுதுன்னு தெரியல. நல்லபடியான மாற்றமா இருந்தா எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். இல்ல அது மோசமான மாற்றமா இருந்தா இன்னும் வலுவான கருத்துக்களையும் வலுவான அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல்களை எடுத்து வைக்கணும். அதுதான் ஜனநாயகம். இந்த இடத்துல டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாலுமே சரி, அங்க விஜயன்னா சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலனாலும், அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்க சட்டம் ஒழுங்கு வந்து கரெக்டா இல்லைனாலும் கண்டிப்பா எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுதான் ஜனநாயகம். ஏன்னா நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோம், ஒருத்தரை சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற காரணத்துக்காகவே அவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த பதவியேற்பு விழாக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர் வீட்டுல இருந்து அவங்க அப்பா வந்திருந்தாங்க, அவங்க அம்மா வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் பொன்னாடி வரல, அப்புறம் அவங்க பையன் வரல, அவங்க பொண்ணு வரல, அதுக்கப்புறம் திரிஷா வந்திருந்தாங்க, த்ரீஷா அவங்க வந்திருந்தாங்க. வந்து செம்ம ஹாப்பியா இருந்தாங்க, அது பார்க்க முடிஞ்சது. அதை பார்க்கும்போது நிறைய விஜய் ஃபேன்ஸ் பக்கத்தில் உட்காந்து டிவியில் பார்க்குறவங்களே அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் முகம் சொல்லிச்சாங்க. என்னடா இது ஏன்டா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி முகம் சொல்லிப்பாக தான் இருந்தது. அது என்ன பண்ணுறது, அதுதான் அந்நியாகிட்டானுங்களே, இளம் தலைவி ஆகின்னு கோஷம் போடுறானுங்களே, என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒன்று வச்சிருக்கிய அவன் கிடக்குறான் பொடி பையன்.
நீ வாடி என் பீட்ரூட் பாலம். எனிவேஸ் த்ரிஷாவும் செம ஹாப்பி, விஜயனாவும் ஹாப்பி. அடுத்த 6 மாசம் தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியா இருக்கும். அடுத்த 6 மாசம் நியூஸ் சேனல் தான் நீங்க பார்க்கணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இவர் பண்ற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகும், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பேசு பொருளாகும். எதிர்க்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட திமுகவோட தயவில் தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனா முதல் ஸ்டேஜ்லயே பார்த்தீங்கன்னா திமுக கல்வி தான் ஊத்திருக்காரு. அப்படின்னும் போது திமுகவோட எதிர்வினைகள் என்ன இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், எடுத்த எடுப்பிலேயே தமிழக அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் பணம் இருக்கு, மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். அதே மாதிரி அதிமுக, நாம் தமிழர் கட்சி இவங்க எப்படிப்பட்ட எதிர்க்கட்சியா செயல்பட போறாங்க அப்படின்றதும் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். சோ இவங்க எல்லார் கேள்விக்கும் அங்க டிவிகேன்ற ஒரு கட்சி வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். இவ்வளவு நாளா விஜய் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சர். சோ அப்படின்னும் போது மக்கள் எழுப்புற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க. சோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எல்லாருமே எடுத்து வைப்போம். சோ ஒரு நல்ல மாற்றமா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். என்ன நம்ப மாட்டீங்களா? நம்புங்க, நம்புங்க. ஒரு நல்ல மாற்றமா இது இருக்கும்னு நம்புவோம். திடீர்னு ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து நல்ல மாற்றமா இருந்ததுன்னா அதனால சொல்றேன். அது நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதே மாதிரி சேனலை பாக்குறவங்க எல்லா வீடியோ லைக் பண்றீங்களா இல்லையா? ஏன்னா நீங்க லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா யாரும் லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும், நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும், சேனலும் க்ரோ ஆகும். அடுத்தடுத்த கண்டென்ட்டை ஒரு நாளைக்கு ஒன்றுன்றது ஒரு 2-3 கண்டென்ட்டா போட முடியும். கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.